யோகபவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. தரையில் உட்காந்து சாப்பிடுவேன். ஐய, தரையில் உட்காந்து சாப்பிடுவியா? ஏன் டைனிங் டேபிள் இல்லையா? உங்கள் வீட்டில் டேபிள் கிடையாதா? இப்படி சொல்கிறது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. தரையில் தான் உட்காந்து சாப்பிடணும். தரையில் உட்காந்து சாப்பிடும் பொழுது நீங்கள் தட்டை குனிஞ்சி உடம்பை வளைச்சி தட்டிலேருந்து குனிஞ்சி எடுத்து சாப்பிடும்பொழுது உங்களுடைய வயிறானது மடிப்பு விழுது. மடிப்பு விழும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் அந்த சாப்பாட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. நம்பர் 1. 2வது, குனிஞ்சி தட்டை நோக்கி நீங்கள் குனிஞ்சி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிட்ட ஒரு உணர்வு ஏற்படுது. 3வது, நல்ல மென்று சாப்பிட்றதுக்கு தரையில் உட்காந்து சாப்பிட்றது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது, தரையில் உட்காரும்போது உங்களுடைய முட்டிக்கு நல்ல லூப்ரிகேஷன் கிடைக்கிது. 5வது, உங்களுடைய முதுகெலும்பு ஈஸியாக சீக்கிரமாக நல்ல பெண்டாகி வரும்பொழுது முதுகெலும்புக்கு வேர்டிப்ராவுக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகுது. 6வது, மூளை என்ன பண்ணுது அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடனுடைய ஸ்பீடை அதிகப்படுத்துது. தரையில் உட்காந்து சாப்பிட்றது என்றைக்குமே நல்லது. தரையில் உட்காந்து சாப்பிடும்பொழுது குறைவாக சாப்பிட்றோம், நம்ம குண்டாகாமல் இருப்போம், ஃபேட் ஆகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்ல லூப்ரிகேஷன். இனிமேல் கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள், இல்லைன்னா நீங்கள் தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும்.